அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் இது தெரியுமா நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது கோயிலில் எப்படி நமஸ்காரம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். அதான் கீழே விழுந்து வணங்குறது. பொதுவாகவே கோயில்களில் கொடிமரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் போட்டிருப்பாங்க, ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு சொல்லிட்டு சைடில். ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோயிலை சுற்றி வந்துட்டு வணங்கும் பொழுது அட்டாங்க நமஸ்காரம், அதாவது அஷ்ட அங்க நமஸ்காரம். சாதாரணமாக சொல்லணும்னா சாஷ்டாங்கமாக நமஸ்காரம், நெடுஞ்சாங்கடையாக விழுறது கீழே. அதாவது 2 கால் பாதங்கள், 2 முழ முட்டி, 2 கை, நெற்றி, மார்பு, சாஷ்டாங்கமாக இறைவனை விழுந்து வணங்கி நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள்லாம் இன்னொரு வாட்டி சொல்லி இறைவா ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு கேட்குறது. பெண்கள் பார்த்திங்கன்னா பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணணும். பெண்களுடைய மார்பு, கர்ப்பப்பை, வயிறு இதெல்லாம் பூமியில் படக்கூடாது, தொடக்கூடாது. ஏன்னா மாசமாக இருக்க பெண்கள் ரொம்ப சிரமம். அதனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பப்பை பகுதி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுனால அவங்க அதுக்கு அனுமதி கொடுக்கல. பெண்கள் 2 பாதங்களும் 2 கைகளும் நெற்றி வச்சு கையை கூப்பி இறைவனை வணங்கி வஜ்ராசனம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், வணங்கி எஞ்சிக்கணும். பொதுவாக மகா பெரியவர் சொல்லியிருக்காரு, இறைவா நான் போன பிறவியில் நான் நமஸ்காரம் பண்ணியிருந்தா நீ அதை ஏற்றுக்கிட்டு எனக்கு இந்த பிறவியை கொடுத்துருக்க மாட்டேன். நான் இந்த பிறவியில் நமஸ்காரம் உன்னை பண்ணுறதுனால கண்டிப்பாக எனக்கு அடுத்த பிறவியை கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு மகா பெரியவர் சங்கராச்சாரியார். நமக்கு கோயிலுக்கு போகிறது மட்டும் இல்லை, கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய கோபுரங்களாக இருக்கட்டும், பலிப்பீடமாக இருக்கட்டும், பலிப்பீடத்துக்கிட்ட நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டுட்டு கொடிமரத்துக்கிட்ட நம்ம சுற்றி வணங்கும் பொழுது இந்த மாதிரி முறையில் நமஸ்காரம் பண்ணினா அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். வணங்கும் பொழுது சிவன் கோயில்கள் நமக்கு சிவாயானும், பெருமாள் கோயிலில் ஓம் நமோ நாராயணனும் சொல்லலாம். இல்லை எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை மனசார வேண்டிக்கலாம். நன்றி, வணக்கம்.